என்னடா பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சே அப்படின்னு பார்த்தேன். அதாவது இந்த கூட்டணி அப்படின்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட தான் இருக்கு, மற்றபடி மற்ற விஷயங்கள்ல தலைமை பேசிக்கும், இனி யாருமே நீங்க பேசக்கூடாது, அதுவும் பொது வெளியில கண்டமேடிக்கு வாய் இருக்குன்னு பேசாதீங்க, நாட்டில் பெரிய பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு, குறிப்பா இந்த அமெரிக்கா கூட இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, வர்த்தக ஒப்பந்தம், இந்த மாதிரி நாடு மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு அங்கே கவனிக்கணும், உங்க பஞ்சாயத்தை பத்திலாம் எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால கூட்டணியோ தொகுதி பங்கீடோ அதை பற்றிலாம் பேசுறதுக்கு தலைமை இருக்குது, இங்கே யாரும் வாயை விடக்கூடாது, அதுக்கு மேலே பேசுனீங்கன்னா பதவியே பறிக்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுப்போம், கூட்டணியை பற்றி பொதுவெளியில் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது. இப்போ பதவி பறிப்போம் அப்படின்னு டெல்லியிலேருந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு அவர் முற்றுப்புள்ளி வச்சா, முற்றுப்புள்ளியா நானா விடுவேனா அப்படின்னு மறுபடியும் ஒரு ட்விட்டை போட்டு தொடக்க புள்ளியாக்கி வச்சிருக்காரு தாக்கூர் அவர்கள். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நாங்க ஏங்க நினைக்க போறோம், அதை சொல்லுவாங்கல்ல, நான் ஏன்டா ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி, நாங்க ஏன் நீங்க வீழ்வோம் என்று நினைத்தாயோ, அதாவது இது பாரதியார் வாரம் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே, கம்ப்ளைண்ட் நாங்கள் போன உடனே, இப்போ கம்ப்ளைண்ட் போய் இவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பதவியை பறிச்சிருவோம், எச்சரிக்கையாக இருந்துக்க மகனே அப்படின்னு சொன்ன பிறகு இவர் வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு இன்னைக்கு போட்டிருக்காரு. இப்போ எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசி பழகு, உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்ற மாதிரி திமுக தரப்புலேருந்து என்னப்பா இவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, அவங்களுக்கு மரியாதை வேணுமா, காதலுக்கு மரியாதை, முதல் மரியாதை, ஊர் மரியாதை, மனைவிக்கு மரியாதை, இந்த மாதிரி நிறைய மரியாதை இருக்கு படம், எந்த படம் வேணும், காங்கிரஸ்க்கு மரியாதை, அந்த மாதிரி எந்த படமும் எடுக்கப்போ யார் ஹீரோ யார் டைரக்ஷனு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை காங்கிரஸ்காரனுக்கு மரியாதை, யார் அந்த காங்கிரஸ்காரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் மாணிக் தாக்கூர் அவர்களும். ஏமா ஜோதிமணியை விட்டுட்ட அப்படின்னு கேட்கலாம். அவங்கள விட இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்கு, அதுலேயும் மாணிக் தாக்கூர் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இன்னும் ஹெவியாக இருக்கிறது. அந்த இதை பார்த்த ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு மரியாதை, இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ இதனால தான் வேணுகோபால் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கவில்லை. ஆக்சுவலாக அவர் அங்கேருந்து இங்கே வந்ததே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பேசி ஒரு முடிவு பண்ணிடுவோம் அப்படின்றக்காக தான். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு குழு வச்சுட்டீங்க அப்படின்றக்காக அவங்களும் ஒரு குழு உடனடியாக ஏற்பாடு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வருஷம் அதாவது எப்போல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்போல்லாம் இந்த மாதிரியான குழு அமைத்து பேசுறது பிப்ரவரி மாதம் தான் அவங்க பேசுவாங்க. அந்த பிப்ரவரி மாதம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதையும் மீறி நாங்கள் டிசம்பர் மாதமே வந்து குழு வச்சுட்டோம், நீங்கள் மறுபடியும் பேசலைன்ற பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாம் பேசி ஒரு வழியாக முடிவு பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரியான பேச்சுன்றது அதிகமாகிட்டே போகிறாரு. குறிப்பாக மாணிக் தாக்கூர் அவர்கள் வந்து யாரையுமே மதிக்க மாட்டாரு. இப்போ பாருங்கள், அவங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தான் வேணுகோபால் அவர்கள். அவர் வந்து ரொம்ப டைரெக்டாக எச்சரிச்சுட்டு போகிறார், இந்த மாதிரி பதவியை நாங்கள் பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து நான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் போதே மதிக்க மாட்டேன், இப்போ நீங்கள் சொல்கிறத நான் மதிக்கணுமா, அதெல்லாம் முடியாது. ஆனால் இதே நேரம் பாருங்கள், இந்த சைடு வந்து பல்டியடிப்பார், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக வர வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் முழிக்கிறோம், ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு மறுபடியும் தொடங்கின இடத்துல வந்து நிற்கிறார். என்ன தைரியத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, நம்ம மேலே எந்த நடவடிக்கையும் இவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தில் இவர் வந்து பண்ணிட்டு இருக்கார். ஏன் அப்படின்னா, இப்போ இவர் மேலே நடவடிக்கையை காங்கிரஸ் எடுக்குதுன்னு வைங்களேன், தாக்கூர் அவர்கள் மேலே, இப்போ என்னென்ன இதை திருப்பி விட்டுருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த கட்சியோட நன்மைக்காக நான் பேசினேன், இந்த கட்சி வந்து அதிகப்படியான தொகுதி கொடுங்க, காங்கிரஸ்க்கு அதிகப்படியான தொகுதி கொடுங்க, காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர்கள் கொடுங்க, இந்த மாதிரி உள்கட்சியில் உள்ளாட்சி தேர்தலே எங்களுக்கு வந்து பங்கு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ்கோடைய நலனுக்காக பாடுபட்ட என் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது காங்கிரஸ். அப்போ பொதுவெளியில் இந்த பாஜக மாதிரி ஆட்கள் என்ன வந்து பரப்பி விட்டுருவாங்கன்னா, பார்த்தீங்களா, திமுகவோட கூட்டணிக்காக சொந்த கட்சி நன்மைக்காக குரல் கொடுத்த மாணிக் தாக்கூர் அவர்கள் மீது காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்போ இது முழுக்க என்ன ஆயிடுச்சுன்னா, காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பாஜகவை சேர்ந்த ஆட்கள் வந்து பரப்பிவிடுவாங்க. ஏன்னா இதை தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. திமுக கூட்டணி எப்போ உடையும், அதில் எப்போ நியூஸ் வரும், அதை வச்சு எப்படியெல்லாம் நம்ம வந்து பில்டப் பண்ணி பிரச்சனையை ஊதி பெருசாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கண்கொத்தி பம்பை பார்த்துட்டு இருக்காங்க. சலனமே இல்லாமல் போயிட்டு இருந்த கூட்டணிக்குள்ள இப்படி ஒரு வேலையை வந்து மாணிக் தாக்கூரை வச்சு வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்தில் பார்க்க போனால் காங்கிரஸில் இருக்கவங்களே எப்பா இவர் தூக்கி வெளியே போடுங்கப்பா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி இந்த 2 பேரை எடுத்து வெளியே தள்ளிட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து காங்கிரஸில் இருக்க ஒரு தரப்பை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க இந்த நேரத்தில் அதுவும் 2026 தேர்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா,
இப்போது இந்த தேர்தல் அப்படின்றது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான சண்டை. சொல்லப்போனால் தேர்தல் நடக்க போகிற 5 மாநிலத்துக்குமே இது டெல்லிக்கும் ஸ்டேட்டுக்குமான சண்டையாக தான் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் டஃப் ஃபைட்டு. அந்த 5ல் 4 ஸ்டேட் வந்து பாஜகவால் கைப்பற்ற முடியாத ஸ்டேட்டு. குறிப்பாக அவங்க வந்து தமிழ்நாட்டை வந்து எப்படியாவது கைப்பற்றி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது 2026 தேர்தலில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாதான் வரப்போகிற பாராளுமன்ற தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எதையாவது நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். எதிர்கட்சின்னு ஒன்று இல்லாமலே பண்ணிடலாம், இப்போ உள்ளே வந்துடுவோம், அப்போ மொத்தமாக அழிச்சிருவோம் அப்படின்ற பிளானில் தான் பாஜக வந்து இறங்கி செஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், காங்கிரஸ் பாஜகவை அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக கூட நின்று களத்தில் நின்று வேலை செய்யணும். ஸோ இந்த தேர்தலை விட்டுருவோம், அடுத்த தேர்தலை பார்த்துப்போம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நானும் உங்களை மாதிரி தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு அப்படின்றது ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதை கேட்குற நேரம் இது கிடையாது. ஏன்னா இந்த தேர்தல் வந்து வாழ்வா சாவா நெக்டை போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ விஜய்னு ஒருத்தரை உள்ளே இறக்கி விட்டு சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலையை வந்து பாஜக ரொம்ப சரியாக செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளும் கூட சேர்ந்து சதி பண்ணோன்னா அது வந்து பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நுழையிறதுக்கு ஈஸியாக நம்மளே வந்து வழிவகை செஞ்சு கொடுத்துற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷனை நம்மளே தூக்கி கையில் கொடுக்க வேண்டாம், இந்த தேர்தலை விட்டுருவோம், இதுக்கப்புறம் சமயம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் திருமாவளவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இந்த தெளிவு ஏன் உங்களுக்கு இல்லை, காங்கிரஸ்க்கு இல்லை? இப்போ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குனா காங்கிரஸ் மட்டுமா திமுக கூட கூட்டணியில் இருக்குது, நாங்களும் தானே இருக்கோம். அப்போ நாங்களும் கேட்க ஆரம்பித்தா என்ன ஆகிறது? ஸோ அதை பற்றி இப்போ பேச வேண்டாம், கேட்குறது தப்பு இல்லை, இந்த நேரத்தில் கேட்க வேண்டாம் அப்படின்றாங்க. இப்போ ரெண்டாவது, ஏன் திமுக இந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்றதுல இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா, இப்போ திமுக தரப்புலேருந்து தளபதி அவர்கள் ஒரு வாட்டி சொல்லிட்டார், இந்த மாதிரி காங்கிரஸில் பூத் கமிட்டியே ஆள் கிடையாது, இவங்க இவ்வளோ தூரம் கிளம்புறதா இருந்தால் கிளம்புட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். உடனே காங்கிரஸ் தரப்புலேருந்து ரொம்ப எல்லாருமே அப்படியே பொங்கி எழுந்தாங்க, எங்கள் உரிமையை நாங்கள் மீட்போம், எங்களுடைய மரியாதையை நாங்கள் கேட்கறதுலாம் என்ன மரியாதை தான் அப்படின்ற மாதிரிலாம் பொங்கி எழுந்தாங்க. தீர்மானம்லாம் போட்டார். மாணிக் தாக்கூர் அவர்கள், காங்கிரஸ் போடலை, மாணிக் தாக்கூர் அவர்கள் போட்டார். ஸோ இதோட இது பண்ணல, நம்ம இந்த நேரத்தில் வாய் திறந்தாகணும்ன்றதுக்காக பாலிஷா செல்வப்பிரதை அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, இது நீங்கள் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாங்க. ஒரு நல்ல தலைவர் என்ன பண்ணார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன்பா இப்படி பேசுனீங்க, இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா நான் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பேன், இந்த மாதிரி பேசக்கூடாது, இனி கூட்டணியை பற்றி திமுக சார்பிலேருந்து யாரும் வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் சொன்னார். இது வரைக்கும் நான் பார்த்தவற்றிலும் திமுகவை சேர்ந்த எந்த அமைச்சரும், எந்த எம்எல்ஏக்களோ, நிர்வாகிகளோ, கவுன்சிலர்களோ யாருமே திமுக தரப்புலேருந்து பாஜக, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி விமர்சனம் பண்ணவில்லை. ஆனால் இத்தனை நடவடிக்கை எடுக்கப்படும், பதவி பறிக்கப்படும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி அங்கேருந்து ஒரு ஆளை இங்கே அனுப்பி அவர் வேணுகோபால் அவர்கள் வேலை இல்லாமல் டெல்லியிலேருந்து இங்கே கிளம்பி வந்து உட்காந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டு சொல்லிட்டு போன பிறகும் நான் கூட்டணியில் சர்ச்சை பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்பேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் பேசுறது இருக்குது பார்த்தீங்களா. இது திமுகவில் இருக்கவங்களுக்கு வந்து இது பண்ணும், எங்கள் மேலே மட்டும் நடவடிக்கை டக்குன்னு எடுக்கிறீங்களே, அவங்க மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா? அப்போ அந்தளவுக்கு அவர் பெரிய ஆளா? அவர் இல்லைன்னா அந்த கட்சியில் ஒன்றுமே கிடையாதா? அப்போ அந்த கட்சி பேச விட்டு வேடிக்கை பார்க்குதா? அவங்க தலைவர் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாரு? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் திமுகலேருந்து வந்து எழ ஆரம்பிக்கும். எங்கள் தலைவர் எங்களை கண்டிக்கிற மாதிரி அவர் தலைவர் அவர் கண்டிக்க வேண்டியதாக. ரெண்டாவது என்னன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியாமலே இவங்களை அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவரே சொல்கிறார், மாணிக் தாக்கூர் அவர்கள், அவருக்கு சொல்லிட்டோம், நாங்கள் சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறது. அப்போ பேசிட்டு வேடிக்கை பார்க்குறாரா? ராகுல் காந்தி அவர்கள் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரா? அதனால தான் கண்டிக்க மாட்டாரா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதால இனி வரப்போகிற February 22 திமுக காங்கிரஸை பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை கூட அழைக்குமா அழைக்காதா அப்படின்னு தெரியல. ஏன்னா கண்டிஷனாக திமுக தரப்புலேருந்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும், இதை ஆக்ஷன் எடுக்காமல் நாங்கள் வந்து எந்த இதுக்கும் நாங்கள் ஒத்து வர மாதிரி இல்லை. ஏன்னா அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் பேச்சளவிலே மட்டுமே சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் எதுவும் செயல் வடிவத்தில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கூப்பிட்டு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏன் பேசாதீங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் கூப்பிட்டு வச்சு பேசி கண்டிஷன் பண்ணணும். ஸோ அந்த நடவடிக்கை எடுக்க வரையும் உங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு சொல்லி வேணுகோபால் அவர்களை சந்திக்க மறுத்தார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற நியூஸ் வந்து வெளியாகிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்தவர் புதுச்சேரிக்கு போனார், இங்கே வந்தார், ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, கிளம்பி போயிட்டார். ஸோ அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ மாணிக் தாக்கூர் அவர்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து செயல்படுறது அப்படின்றது மேலும் மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அது தேர்தல் சமயத்தில்
தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ராகுல் காந்தி அவர்களோ இல்லை காங்கிரஸ் தலைவரையோ அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கும். எடுக்கும் பட்சத்தில் இது வந்து காங்கிரஸ் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை தான், கூட்டணி தர்மம் அப்படின்றத அவங்க காப்பாற்றுறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த பிரச்சனை அப்படின்றது மேலும் மேலும் பெருசாகி கொண்டு தான் போகும். உண்மையிலே மாணிக் தாக்கூர் அவர்கள் காங்கிரஸோட உரிமைக்காக போராடிட்டு இருக்காரா, இல்லை வேற யாராவது இயக்குறாங்களே அவங்க சொல்றது செஞ்சுட்டு இருக்காரா அப்படின்றத காங்கிரஸோட தலைமை தான் அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா, தலைமையும் மீறி நான் வந்து விமர்சனம் பண்ணுவேன், அது நேரடியாக சொன்னால் தானே பிரச்சனை, சைடில் இந்த மாதிரி ஏதாவது நான் காலைல குட் மார்னிங் போடுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று போட்டேன் அப்படின்னு கதை கட்டுறதெல்லாம் வந்து இனி வேலைக்காகாது. தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் வந்து கூட்டணிக்குள்ளே எந்த சலனமும் இல்லாமல் சர்ச்சையும் இல்லாமல் சுமூகமாக போகிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் காங்கிரஸ் தலைமை என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு.